எனது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். சாமி கண்ணை கூத்திடும், சாமி கண்ணை கூத்திடும்னு சின்ன வயசில் நம்மளை பெரியவங்க பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்பா அம்மாலாம் ஏதாவது ஒரு பொய் சொன்னாலோ, அடுத்தவருடைய பொருளை எடுத்தாலோ அவருக்கு தெரியாமல், இல்லைனா யாரையாவது தாக்குனாலோ, வன்முறை நமக்குள்ளே செய்ய ஆரம்பித்தாலோ கண்ணை குத்திடும் சாமி அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சாங்க. இந்த பயத்தை ஏன் பயமுறுத்தி வச்சாங்க? இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ற காரணத்தினால தான் இன்னி வரைக்கும் அன்னைக்கு நம்ம மனசில் விதைச்சது இன்னி வரைக்கும் அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்குது. பயன்றது ஒரு பெரிய கேடயங்க. ஆமாங்க, அதை சரியான விதத்தில் எதுக்குமே பயப்படாதன்னு சொன்ன பெரியவங்க இந்த பயத்தை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ சாமி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில், சாமி நிச்சயமாக இருக்குது, நம்பிக்கைன்னு நான் சொல்ல வர்றது வேறு ஒரு காரணத்துக்காக, சாமி இருக்குன்ற நம்பிக்கையில் நாம் ஏதாவது தவறு செஞ்சால் அதை அடிக்குன்ற, அதாவது நமக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை வழங்குன்ற ஒரு பயத்தில் தான் நம்ம இன்னி வரைக்கும் நிறைய தப்புக்களை செய்யாமல் இருக்கோம். அதனால தான் இந்திய கல்ச்சரில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு நம்மளை கட்டுப்படுத்துதோ இல்லையோ, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுய ஒழுக்கம் இருக்குது தமிழர்களுக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் இங்கே வன்முறைகள் மற்ற விஷயங்கள்லாம் வரல. ஆனால் கடவுளுக்கு பயப்படுதல்ன்ற விஷயம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம பெரியவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் இறைவனுக்கு பயம் கொள்வோம், நிச்சயமாக நல்வாழ்க்கையை வாழ்வோம், அடுத்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்குறதுக்கு நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.